காலத்தில் வானத்தில் நட்சத்திரங்கள் மின்னும் இரவுகளில் நிலா மெதுவாக எட்டிப் பார்க்கும் நேரத்தில் பாட்டிகள் குழந்தைகளை அருகில் அமர வைத்து ஒரு நல்ல கதை சொல்லட்டுமா என்று கேட்பார்கள். அந்த கதைகள் சில சிரிக்க வைக்கும், சில சிந்திக்க வைக்கும், சில வாழ்க்கையை கற்றுத்தரும். இன்றைய கதை அப்படிப்பட்ட ஒரு கதை. அதிகம் பேசினால் என்ன ஆகும்? அமைதிக்கு என்ன சக்தி இருக்கிறது? வாருங்கள், சந்தா மாமா உலகத்திலிருந்து வந்த ஒரு அழகான வாழ்க்கை பாடத்தை கேட்போம். ஒரு பசுமையான கிராமம், மண் வீடுகள், காலை நேர கோழிக்குரல், மாலை நேர தென்றல். கிராமம் அமைதியாக இருந்தாலும் ஒரு வீட்டில் மட்டும் எப்போதும் பேச்சுச் சத்தம் நிற்கவே நிற்காது. அந்த வீட்டில் இருந்தாள் கௌரி. அழகி, சுறுசுறுப்பானவள், எல்லோரிடமும் பழகும் மனசு. ஆனால் ஒரு சின்ன பழக்கம் அவளை எல்லோருக்கும் தெரிந்தவளாக்கியது. அவள் அதிகம் பேசுவாள். கௌரி பேச ஆரம்பித்தால் நேரம் ஓடிப்போகும். மக்கள் சிரித்துக்கொண்டே சொல்வார்கள், கௌரி வாயை மூடினா கிராமமே அமைதியாகிடும். கௌரியின் அம்மா அடிக்கடி சொல்வாள், மகளே, வார்த்தை அதிகமானா கவலை கூட வரும். கௌரி சிரித்தாள். அம்மா, பேசுறது வாழ்க்கை, மௌனம் எல்லாம் எனக்கு செட் ஆகாது. அம்மா எதுவும் சொல்லவில்லை. காலம்தான் பதில் சொல்லும் என்று அவளுக்கு தெரிந்திருந்தது. திருமணமான பிறகும் கௌரி மாறவே இல்லை. அரண்மனையில் வேலை பார்த்த 4 ஆண்களின் மனைவிகளுடன் தினமும் கூடி பேசுவாள். அரண்மனை செய்திகள், அண்டை வீட்டுக் கதைகள், யார் யாரை பார்த்தார், யார் யாரிடம் கோபம், பேச்சுக்கு முடிவே இல்லை. அந்த பெண்களுக்குள் ஒருத்தி மட்டும் அமைதியாக இருப்பாள். அவள் பெயர் சரதா. அதிகம் பேச மாட்டாள். தன் வேலையில் கவனம், வீட்டையும் குடும்பத்தையும் அமைதியாக கவனிப்பாள். கௌரியும் தோழிகளும் கிண்டலடிப்பார்கள். பேசத் தெரியாதவங்க வாழ்க்கையை என்ன தெரிஞ்சுக்க போறாங்க? சரதா கேட்டாலும் மெல்ல புன்னகைதான். ஒரு நாள் வழக்கம்போல் பேசிக் கொண்டிருந்த கௌரி திடீரென்று மயங்கி கீழே விழுந்தாள். 4 தோழிகளும் பயந்து போனார்கள். என்ன செய்வது என்று தெரியவில்லை. அந்த நேரத்தில் வழியாக வந்தாள் சரதா. அவள் பதற்றப்படவில்லை. அமைதியாக கௌரியை கவனித்தாள். தேவையானதை செய்தாள். சிறிது நேரத்தில் கௌரி கண் திறந்தாள். சரதா உணர்ந்தாள். கௌரி கர்ப்பமாக இருந்தாள். சில நாட்களுக்குப் பிறகு சரதா கௌரிக்கு கை நெய்த அழகான குழந்தை உடைகளை கொண்டு வந்தாள். தோழிகள் சிரித்தார்கள். கடையில் வாங்க காசு இல்லையோ? கௌரி கவனித்தாள். சரதா தன் உணவை தானே வளர்க்கிறாள். மூலிகை மருத்துவம் தெரியும். எதற்கும் யாரையும் சார்ந்திருக்க மாட்டாள். அமைதி அவளுக்கு திறமையாக மாறியிருந்தது. ஒரு நாள் இரவு கௌரியின் கணவர் பதட்டமாக சொன்னார், அரண்மனையில் அரசருக்கு எதிராக சதி நடந்திருக்கிறது. இது ரகசியம், யாரிடமும் சொல்லாதே. கௌரி சம்மதித்தாள். முதல் நாள் அமைதி, 2ஆம் நாள் திண்ணறல், 3ஆம் நாள் நாக்கு குத்தியது, 4ஆம் நாள் ரகசியம் ஊரெல்லாம். அரசர் கோபம் கொண்டார். ரகசியத்தை வெளியிட்டவன் துரோகி. கௌரியின் கணவர் கைது. தோழிகள் பயந்து ஓடினார்கள். கௌரி தனியாக நின்றாள். முதன்முறையாக மௌனத்தில். சரதா முன்னே வந்தாள். அவள் தன் கணவரிடம் நடந்ததை சொன்னாள். அவர் அரசரிடம் சென்று சொன்னார், அரசே, அவர் துரோகி இல்லை. அவர் செய்த தவறு அதிகம் பேசும் மனைவியை நம்பியது. அவர் ஒரு சோதனையும் சொன்னார். அரசர் ஒரு ரகசியத்தை ராணியிடம் சொன்னார். சிறிது நேரத்தில் அந்த ரகசியம் அரண்மனை முழுவதும். அரசர் உணர்ந்தார், அமைதியை காக்க எல்லோராலும் முடியாது. கௌரியின் கணவர் விடுதலை பெற்றார். கௌரி சரதாவிடம் கேட்டாள், நாங்க ஏன் உன்னை பற்றி தவறா பேசினோம்? சரதா மென்மையாக சொன்னாள், பேசுவதற்கு விஷயம் இல்லாத போது மனிதர்கள் பிறரை பற்றி பேசுவார்கள். அமைதிதான் வளர்ச்சி. அந்த நாளிலிருந்து கௌரி குறைவாக பேசினாள். அதிகமாக கற்றாள். வாழ்க்கையை உணர்ந்தாள். நண்பர்களே, வார்த்தை அதிகமானால் மதிப்பு குறையும். அமைதி அதிகமானால் வாழ்க்கை வளரும். இதுதான் இன்றைய சந்தா மாமா கதை. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு சந்திப்போம்.